வெகு நேரமாக உடையவர் சொல்லி கொண்டிருக்கிறார், கூரேசர் எழுதி கொண்டிருக்கிறார். அமுதின நேரமாயிற்றென்று யார் அழைப்பது? பிரம்மசூத்திரங்களுக்கே வியாக்கியானம் எழுதுவதென்றால் பசிக்கு எங்கே இடம் இருக்கிறது? நம் வயிற்றுக்கு உணவிட வேண்டாமா? உடையவர் சாப்பிடாமல் நாம் எப்படி சாப்பிடுவது? ஆண்டாள் அம்மாவும் அங்கே உட்கார்ந்திருக்கிறாரே. ஆண்டாள் அம்மாவும் அங்கே இருக்க வேண்டும் என்று உடையவர் சொன்னாராம். எதற்காக? எதற்காகவா? அந்த அம்மா சாஸ்திரங்களை எல்லாம் கரைத்து கொடுத்திருப்பவர், கணவனுக்கு ஏற்ற மனைவி. அப்படியா? அது மட்டுமல்ல, உடையவர் கருத்தோடு மாறுபட்டால் எடுத்து சொல்ல இருவருக்குமே உரிமை உண்டு. கூரேசர் எழுதுவதற்கு முன்பே உடையவரிடம் சொன்னாராம், நீங்கள் கூறும் கருத்து ஏதாவது ஒரு இடத்தில் எனக்கு ஏற்புடையதில்லை என்றால் நான் எழுதுவதை நிறுத்தி விடுவேன் என்று. கூரேசரால் தான் அப்படி சொல்ல முடியும். ஏன் உன்னால் கூட அப்படி சொல்ல முடியும்? உடையவர் அந்த உரிமையை எல்லோருக்கும் கொடுத்திருக்கிறார். ஆனால் நாம் சொல்ல மாட்டோம். காரணம் நமக்கு எவ்வளவு அறிவு இருக்கிறதென்று நமக்கே தெரியும். ராமானுஜர் விளக்கம் சொல்ல எழுதி கொண்டிருந்த கூரத்தாழ்வார் எழுதுவதை நிறுத்தி விடுகிறார் திடீரென, உரையில் தவறு காரணமாக. ஆண்டாளம்மாள் அதற்கான விளக்கம் தந்தபின் ராமானுஜர் தம் தவறுணர்ந்து அதுவரை உண்ணாமல் இருந்த அனைவரையும் உணவுண்ண அழைக்கிறார். ஆண்டாளம்மாவின் அறிவாற்றலும் கூரத்தாழ்வானின் குரு பக்தியும் சிறப்படைகின்றன. ராமானுஜ கொள்கைகளுடனும் செயல்பாடுகளுடனும் குறை கண்டு வெறுப்புற்ற வைணவர்கள் பலர் சைவ தொண்டர்களை சேர்த்து கொண்டு நாலூரான் எனும் சோழ அமைச்சருடன் முறையிட்டு சோழ மன்னரை தூண்டிவிட்டு ராமானுஜரை சிறைபிடிக்க உத்தரவிடச் செய்கின்றனர். ஐயா, கூரேசர் ஏன் நான் தான்? மிகவும் அந்தரங்கமான விஷயம். சொல்லுங்கள். இவர்கள் எனக்கு அந்தரங்கமானவர்கள் தான். படைத்தலைவர் என்னை ரகசியமாக அனுப்பி வைத்தார். நாளூரான் உங்களை காட்டி கொடுத்து விட்டான். ராமானுஜரை கைது செய்து அரண்மனைக்கு அழைத்துச் செல்ல காவலர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவரை தப்பித்து போகச் சொல்லுங்கள். நான் வருகிறேன். நான் உடையவரின் காவி உடை தரித்து காவலர்களுடன் செல்கிறேன். உடையவரை மடத்தின் ரகசிய வழியாக தப்பித்து போக சொல்ல வேண்டியது உங்கள் பொறுப்பு. நானும் உங்களுடன் வருகிறேன். இவர்கள் உடையவருக்கு எல்லாம் விளக்கிச் சொல்வார்கள். இந்த வயதான காலத்தில் ஏனை நீங்கள் தடுக்காதீர்கள். நீங்கள் விரைவாக உடையவரிடம் சென்று வெள்ளையாடை தரித்து சோழ நாட்டை விட்டு போய்விடச் சொல்லுங்கள். போங்கள், போங்கள். ராமானுஜரை பார்க்க வேண்டும். நீராடி கொண்டிருக்கின்றார். உடனே அவரை கைது செய்து அழைத்து வரும்படி அரசர் ஆணை. கைது செய்தா? அவர் என்ன குற்றம் செய்தார்? எங்களுக்கு தெரியாது. இது அரசர் ஆணை, நிறைவேற்ற வந்திருக்கிறோம். நான் உள்ளே போய் அவரை அழைத்து வருகிறேன். நம்பி,
ஒரு துறவியை கைது செய்து அழைத்து வரும்படி கட்டளையிட்டிருக்கிறார்கள். எனக்கு ஒன்றும் புரியவில்லை. படைத்தலைவருக்கும் இதில் விருப்பமில்லை என்றுதான் தோன்றுகிறது. 400 ஆண் சரியாக இருக்கலாம். 400 ஆணை கண்டால் யாருக்குத்தான் பிடிக்கிறது? நான் என்ன அவ்வளவு ஆபத்தானவனா என்னை கைது செய்யும்படி கட்டளை? படைத்தலைவர் உங்களை பாதுகாப்புடன் அழைத்து வர பணித்துள்ளார். பல்லக்கு காத்திருக்கிறது. பல்லக்கு எதற்கு? கங்கை கொண்ட சோழபுரம் செல்ல வேண்டும். நடந்து போக முடியுமா? நடந்து சென்றால் எல்லோருடைய கவனத்திற்கும் உள்ளாக நேரிடும். வாருங்கள், போகலாம். இது நம்மை வெறுக்கிற வைணவ பிராமணர்களுடைய சதியாகத்தான் இருக்க வேண்டும் என்று எனக்கு தோன்றுகிறது. சரி, இது அரங்கனுடைய ஆணை. நடப்பது நடக்கட்டும். காவிரியை தாண்டி வடமேற்கே நீலகிரி செல்வோம். அங்கு நம்மவர் நல்லான் சக்கரவர்த்தி உள்ளார். அவருக்கு ஏன் அந்த பெயர் தெரியுமா? புறப்படுவோமா சுவாமி? ஒரு பஞ்சமனுக்கு அவர் ஈமக்கிரியைகள் செய்தார். ஊர் பிராமணர்கள் அவரை ஜாதி பிரஷ்டம் செய்தார்கள். ஆனால் அப்பொழுது இறைவன் சொன்ன வார்த்தை இது: நீர் ஊருக்கு பொல்லான், எனக்கு நல்லான். அந்த நல்ல மனிதரை நாம் நாடுவோம். புறப்படுங்கள். கூரேசரையும் பெரிய நம்பியையும் அரங்கன் பார்த்துக் கொள்வான். சக்கரவர்த்தி, ஆள்மாறாட்டம் நடந்திருக்கிறது. புரியவில்லை. ராமானுஜரை அழைத்து வர கட்டளையிட்டீர்கள். இவரை அழைத்து வந்திருக்கிறார்கள் நம் மடையர்கள். நான் தான் ராமானுஜர் என்று அவர்களிடம் சொன்னேன். அவர்கள் அழைத்து வந்திருக்கிறார்கள். ராமானுஜர் பக்தர் பொய் சொல்லலாமா? ராமானுஜ பக்தர்கள் தான் பொய் சொல்லுவார்கள். உண்மையான வைணவன் பொய் சொல்ல மாட்டான். உண்மையான பக்தன் உங்களைப் போலவும் 400 ஆணை போலவும் இருந்திருந்தால் மனிதர்களை உய்விக்க வேண்டுமா என்பது பற்றி ஸ்ரீமன் நாராயணனே நம்பிக்கை இழந்து விடுவான். சக்கரவர்த்தி, இவர் எங்களை அவமதித்து பேசுகிறார். நீங்கள் தான் ராமானுஜர் என்று சொல்லிக் கொண்டு வந்தது நியாயமாகுமா? நீங்கள் யார்? பொறை தீர்ந்த நன்மை பயக்கும் என்றால் பொய் சொல்லலாம் என்கிறது தமிழ்மறை. என் பெயர் கூரேசன். ராமானுஜர் எங்கே? அவர் இப்பொழுது சோழ நாட்டில் இல்லை. ஓடிவிட்டாரா? சோழ நாட்டில் நன்றி கெட்டவர்கள் எத்தனை பேர் உண்டு என்று தெரிந்து கொள்ள அவைக்கு வந்திருக்க வேண்டும் என்று சொல்கிறீர்களா? அரசே, உங்களை சிறுமைப்படுத்தி பேசுகிறார். இங்கு இருப்பவர்கள் அனைவரும் நன்றி கெட்டவர்களாம். ராமானுஜர் எங்கே போயிருக்கிறார்? நல்லவர்களை தேடி போயிருக்க கூடும். ராமானுஜரோ நாட்டை விட்டு போய்விட்டார். இனிமேல் உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவரை நாடு கடத்த வேண்டும் என்பதுதானே உங்கள் திட்டம்? அவர் தப்பி ஓட இவர் உதவி செய்திருக்கிறார். ஆள்மாறாட்டம் செய்தது இன்னொரு குற்றம். இவரை தண்டிக்க வேண்டும். இவரை என்ன செய்ய வேண்டும் என்கிறீர்கள்? இவர்கள் இருவர் கண்களையும் பிடுங்கிவிட்டால் இவர்களை சார்ந்தவர்கள் அனைவரையும் நம் வழிக்கு கொண்டு வர முடியும். நல்லதோர் தீர்ப்பு நானிலம் ஏற்கும். நல்லதோர் தீர்ப்பு நானிலம் ஏற்கும். நல்லதோர் தீர்ப்பு நானிலம் ஏற்கும். அதுதான் சரி என்றால் செய்யுங்கள். ஆனால் பழி என்னுடையதல்ல. எங்கள் ஊர் கோயில் எங்கள் வம்சத்தின் நிர்வாகத்தில் இருந்து வந்தது. ஊழல் நடக்கிறது என்று என் தந்தையை 20 வருடங்களுக்கு முன்பு கோயில் நிர்வாகத்தினின்றும் நீக்கியவர் உங்கள் உடையவர்.
பழி தீர்க்க காத்திருந்தேன். பட்சி பறந்து விட்டது. அதற்கு நீங்கள்தான் காரணம். இவர்களை அழைத்துச் சென்று கண்களை பிடுங்கி எறியுங்கள். நானே இதை உங்களிடம் சொல்லலாம் என்றிருந்தேன். எதை? உங்களை பார்த்த பாவம் தீர என் கண்களை பிடுங்கி எறியுங்கள் என்று. காவலர்களே, இவர்களை அழைத்துச் சென்று கண்களை குருடாக்குங்கள். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. 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 உடையவர் திருவடி சரணம். என்ன நடந்தது? அவர்கள் தாமாகவே தங்கள் கண்களை சுட்டுக் கொண்டு விட்டனர். ராமானுஜர் பக்தர்களாக இருப்பதற்கு இன்னுமா வருந்தவில்லை? வீரர்களே, அவர்களை ஊர் எல்லைப்புறத்தருகே கொண்டு போய் தள்ளுங்கள். படைத்தலைவர் எங்களை அனுப்பியுள்ளார். உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பது அவர் கட்டளை. அவர் இறந்து விட்டாரா? ஐயா, என்ன செய்ய வேண்டும் பணியுங்கள். இவருக்கு இங்கேயே இறுதிச் சடங்குகள் செய்ய வேண்டும். இதுதான் இவரது கடைசி விருப்பம். நான் திருவரங்கம் போக வேண்டும். உங்கள் படைத்தலைவரிடம் எங்களது நன்றியை சொல்லுங்கள். பெரியவருக்கு இங்கு ஈமக்கடன் செய்ய ஏற்பாடு செய்யுங்கள். பிறகு இவரை திருவரங்கம் அழைத்து செல்ல வேண்டும். படைத்தலைவரின் கட்டளைப்படி இது மிகவும் ரகசியமாக நடைபெற வேண்டும். உங்கள் படைத்தலைவர் வைணவரா? இல்லை, சைவர் ஐயா. நானூரான் வைணவன் இல்லை. வைணவ குடும்பத்தில் பிறந்தவன். எதேச்சியாக ஏற்பட்டுவிட்ட விபத்து. உங்கள் படைத்தலைவர் சைவ குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் உண்மையான வைணவன். நல்ல மனிதனாக இருப்பதே ஓர் உயர்ந்த மதம் என்று எங்கள் படைத்தளபதி அடிக்கடி கூறுவார் ஐயா. நீங்கள் சொல்வதும் சரிதான். ராமானுஜர் மட்டும் இங்கிருந்திருந்தால் உங்கள் படைத்தலைவரை சந்திக்க நிச்சயம் விரும்பியிருப்பார். சரி, மேலே ஆக வேண்டியதை பார்ப்போம். யாரையா? சோழ நாட்டிலிருந்து வருகிறோம். வழி தவறிவிட்டது போல் தெரிகிறது. யாரை தேடிக்கொண்டு வந்தீர்கள்? எங்களுக்கு தெரிந்த நல்ல மனிதர் ஒருவரை. உங்களை பார்த்தாலும் நல்லவர்களாகத்தான் தெரிகிறது. நீங்கள் தேடிக்கொண்டு வந்தவர் பெயர்? நல்லான் சக்கரவர்த்தி. அவர் இங்குதான். அவர் திருநாட்டிற்கு எழுந்தள்ளி விட்டார். அவர்தான் எங்களுடைய குரு. எங்களை உங்களுக்கு நல்லவர்களாக காட்டி அடையாளத்தை தந்தவர். நீங்கள் யார்? இவர்தான் உங்கள் குருநாதருக்கு குருநாதர், ராமானுஜர். எங்கள் குருநாதர் உங்களை பற்றி அடிக்கடி கூறுவார்.
நீங்கள் ஒரு புதிய சமுதாயம் உருவாக்குவதை பற்றி. மிகவும் இழிநிலையில் இருந்த எமது சமுதாயத்தை தலைநிமிரச் செய்து உயர்த்தியவர் எமது குருநாதர். பஞ்சமர்க்கும் இறுதி சடங்குகள் செய்த புனிதர். நாங்கள் அனைவரும் வைணவர்கள் ஐயா. நாங்கள் சோழ அரசின் தொல்லை பொறுக்க முடியாமல் இங்கே வந்திருக்கிறோம். அப்படியா? நீங்கள் மிகவும் சோர்ந்திருக்கிறீர்கள். முதலில் அமுதுண்டு. ஆனால் நாங்கள் வேடர்கள், பஞ்சமர்கள். நல்லான் சிஷ்யர்கள் இப்படி பேசலாமா? வைணவர்களுக்குள் உயர்வேது தாழ்வேது? வாருங்கள், முதலில் உணவு, பிறகு என்ன செய்யலாம் என்று திட்டம். அங்கே தொண்டனூரில் நரசிம்மன் கோயில் இருக்கிறது. தொண்டனூர் நம்பி உங்களை நேரில் பார்க்காவிட்டாலும் மனதளவில் உங்களை குருவாக கொண்டவர். எங்கள் குருநாதருக்கு உறவினர். தொண்டனூர் அருகில் மேல்கோட்டை. நீங்கள் அவசியம் அங்கு செல்ல வேண்டும். தொண்டனூர் அரசர் ஒரு சமணர், பெயர் பிட்டளதேவர். அங்கே 8000 சமணத் துறவிகள் இருக்கிறார்கள். செருக்கு மிகுந்த துறவிகள், அரசரையே ஆட்டி வைப்பவர்கள். அரசன் மனைவி மிகவும் நல்லவர், பெயர் சாண்டல தேவி. நான் எதற்காக அங்கு போக வேண்டும் என்கிறீர்கள்? அங்கே நாராயண சத்தம் ஒலிக்க வேண்டும். எங்களின் பலரை உங்களின் பாதுகாப்புக்காக நான் அனுப்பி வைக்கிறேன். எனக்கு வேறொரு முக்கிய உதவி தேவை. கட்டளையிடுங்கள். உங்களில் இருவர் துணையோடு என் சிஷ்யன் ஒருவன் திருவரங்கம் போக வேண்டும். அங்கு என்ன நடக்கின்றது என்று முக்கிய தகவல் அறிய விரும்புகிறேன். இன்றே போவார்கள். மேல்கோட்டைக்கு இனி திருநாராயணபுரம் என்ற பெயர் வழங்கட்டும். விஷ்ணுவர்தனிடம் சொல்லி இங்கு ஒரு கோயில் எழுப்புவோம். இங்கு உங்களுக்குத்தான் முதல் மரியாதை. இங்கு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் செய்வோம். ஆனால் மூலவர் கிடைத்தால் உற்சவர் வேண்டுமே. சரி, நாளை தேடி பார்ப்போம். இன்றைய பணி போதும். பகை மன்னன் என்றால் அவன் துருக்க மன்னன். இந்நாட்டின் மீது படையெடுத்த போது அவர்கள் பல பொருள்களை கவர்ந்து சென்றனர். உற்சவர் விக்கிரகம் அவன் மகளிடம் இருப்பதாக சொல்கிறார்கள். மகளிடமா? அவள் அதை பொம்மையாக வைத்துக் கொண்டு விளையாடுகிறாள் போல் இருக்கிறது. ஆச்சரியப்படுவதற்கில்லை. யார் நாராயணனை எப்படி பாவிக்கிறார்களோ அவன் அப்படியே ஆகிவிடுவான். எனக்கு ஒரு யோசனை. சொல்லுங்கள். நான் போய் அந்த ராஜாவை பார்த்து. என்ன சொல்லுகிறீர்கள்? துருக்க அரசனை நீங்கள் போய் பார்ப்பதா? ஏன் பார்க்கக்கூடாது? அவனும் மனிதன்தானே. நானும் மனிதன் என்ற முறையில் என்னால் அவனுடன் பேச முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. உங்களுக்கு ஏதாவது ஆபத்து? ஒன்றும் ஏற்படாது. அரங்கன் பார்த்துக் கொள்வான். யார் நீங்கள்? என் பெயர் ராமானுஜன், வைணவன். எத்தனை தெய்வம் உண்டு உங்கள் மதத்தில்? தெய்வம் ஒன்றுதான். அது அல்லாவாகவும் இருக்கலாம், நாராயணனாகவும் இருக்கலாம்.
பெயர்தான் வெவ்வேறு, தெய்வம் ஒன்றுதான். என்னது நாராயணனா? காரணப் பெயர். எல்லாவற்றுள்ளும் இருப்பவன், எல்லாமாகவும் இருப்பவர். சூட்சும பௌதீக நிலைகள். தெய்வத்துக்கு உருவம் உண்டா? பார்க்கப் போனால் தெய்வத்துக்கு பெயரும் கிடையாது. ஆனால் நமக்கு நாமே அதை விளக்கிக் கொள்வதற்கு அல்லாஹ் என்று சொல்லி அழைக்கிறோம் அல்லவா? அதுபோல்தான் உருவமும். இந்த உருவம்தான் தெய்வம் என்று ஒருவன் உறுதியாக நம்பினால் அந்த உருவம் அவனுக்கு தெய்வம். சாமர்த்தியமான பதில். நீங்கள் நம்பும் உருவம் எது? உங்களுடைய கடந்த படையெடுப்பின் போது தொண்டனூரிலிருந்து பல பொருள்கள் கோயிலிலிருந்து இங்கு கொண்டு வரப்பட்டன என்கிறார்கள். அவற்றில் ஒன்று நான் வணங்கும் தெய்வம் இவ்வுருவச் சிலை. இந்த உருவச்சிலை எங்களிடம்தான் இருக்கிறதென்று உங்களுக்கு உறுதியாக தெரியுமா? அப்படித்தான் கேள்விப்பட்டேன். உங்கள் அந்தப்புறத்தில் ஒரு பெண் அதை வைத்துக்கொண்டு விளையாடுவதாக சொன்னார்கள். பிரிய வேண்டிய நேரம் வந்துவிட்டது பிரிய சகோதரி. அது இவருக்கு சொந்தமானது. திருப்பி கொடுத்து விடு ரஷ்யா. இல்லை, எனக்கு தான் சொந்தம். அது நம் இருவருக்கும் சொந்தம். இல்லை, எனக்கு தான் சொந்தம். இவனை நான் மனம் செய்து கொள்ள போகின்றேன். ஒரு இந்து கடவுளை மணக்கவிருக்கும் முஸ்லிம் பெண் நீ ஒருத்தியாகத்தான் இருப்பாய் ரஷ்யா. நிச்சயமாக அவனுக்கு இதை பற்றி எந்த ஆட்சேபனையும் இருக்காது. என் நிலையில் இருக்க வேண்டுமென்று யார் அவனை விரும்புகின்றார்களோ அந்நிலையில் இருக்க அவன் தயங்க மாட்டான். கணவனாக, தகப்பனாக, மகனாக, எப்படி வேண்டுமென்றாலும் நாம் அவனை பாவித்துக் கொள்ளலாம். நான் அவனை என் மகனாக இப்பொழுது பாவிக்கிறேன். என் செல்வப் பிள்ளை அவன். அப்படியானால் நீங்கள்தான் இவனை அவளுக்கு மனம் செய்து தர வேண்டும். நானும் ஆண்டாளை போல இவனுக்கு மனைவி. என்றும் நான் இவனுடன் தான் இருப்பேன். இவனை மேல்கோட்டை கோயிலில் பிரதிஷ்டை செய்ய வேண்டும். அதற்கு பிறகு அப்படியானால் நானும் உங்களுடன் வருகிறேன். நீங்கள் தானே என் மாமனார். இந்த ஆத்மார்த்த பாசத்திற்கு குறுக்கே நிற்க நமக்கு உரிமை இல்லை. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம். மல்லாண்டதில் தோள் மணிவண்ணா, மல்லாண்டதில் தோள் மணிவண்ணாவும் சௌவடி சௌவி திருக்காப்பு, சௌவடி சௌவி திருக்காப்பு. நாராயண நம்பியை நம்பியவர்க்கு நடப்பன யாவும் அவன் திட்டம். ஆளவந்தாரின் அரும்பெரும் ஆசை நானிலம் முழுவதும் நாராயணன் ஆட்சி. நம் குருநாதர் கண்ட கனவு நனவாகும் இந்நாள் வைணவத்திற்கு பொன்னாள். கடிமலர் கமலங்கள் மலர்ந்தன இவையோ, கதிரவன் கனை கடல் முளைத்த நன்னிவனோ. துடியிடையார் சுரி குழல் பிழிந்துதறி துகிலுடுத்தேரினர் சூழ்புனவரங்கா. தொடையோ துளவமும் கூடையும் பொலிந்து தோன்றிய தோள் தொண்டரடி பொடி என்னும் அடியனை அழி என்று அருளி உன்னடியார்க்கு ஆட்படுத்தாய். பள்ளி எழுந்தருளாயே அடியனை அழி என்று அருளி உன்னடியார்க்கு ஆட்படுத்தாய். பள்ளி எழுந்தருளாயே.
திருநாராயணபுரத்திலும் தினந்தோறும் காலையில் தொண்டரடிப்பொடி ஆழ்வாரின் இவ்வருளிச் செயல் என் காதில் ஒலித்துக் கொண்டிருந்தது. இவ்வருளிச் செயல் ஒலிக்கும் பொழுது அரங்கன் என் கண்முன் வருவான். கூரேசர் இன்னும் ஏன் வரவில்லை? வந்து கொண்டிருக்கிறார் சுவாமி. என் குருநாதர்கள் அனைவரும் திருநாட்டுக்கு எழுந்தருளிவிட்டனர். திருமலை ஆண்டான், திருக்கோஷ்டியூர் நம்பி, திருக்கச்சி நம்பி, எனக்கு இன்னும் என்ன பணி எஞ்சியிருக்கிறது என்று தெரியவில்லை. அரங்கன் அறிவான். சுவாமி, சுவாமி, கூரேசரே, என்ன காரியம் செய்துவிட்டீர்கள்? நான் பராசரன். இவன் என் தம்பி ஸ்ரீராம பிள்ளை. சுவாமி, சுவாமி, எப்பேற்பட்ட தியாகம்! இதற்கு ஈடு இணையே இல்லை. சுவாமி, என்ன சொல்கிறீர்கள்? எது தியாகம்? உங்கள் நிலையில் நான் அல்லவா இருந்திருக்க வேண்டும். நான் செய்தது வைணவ பணி, அறிந்து செய்த தொண்டு. இதை உடையவர் அவர்களே தியாகம் என்று கொச்சைப்படுத்தி பேசுவது சரியா? மன்னிக்கவும், நீங்கள் தியாகப்பட்டம் பெறச் செய்தீர்கள் என்று நான் சொல்லவில்லை. என் பார்வையில் அது தியாகம். என் கண் போயிருக்க வேண்டுமே என்ற குற்ற உணர்வில். உங்கள் குற்ற உணர்வா? என் குருநாதர் பெரிய நம்பியையும் உங்களையும் துன்பத்தை சந்திக்க அனுப்பிவிட்டு நான் ஊரை விட்டே போனதினால் என்னை உறுத்தும் குற்ற உணர்வு. நீங்கள் அப்படி போயிருக்காவிட்டால் திருநாராயணபுரம் உருவாகி இருக்குமா? சம்பத்குமாரன் நமக்கு கிடைத்திருப்பானா? பார்க்கப் போனால் நடந்து போன நிகழ்ச்சிகளை நியாயப்படுத்திக் கொள்ள நமக்கு நாமே சொல்லிக்கொள்ளும் சமாதானம் இது. அப்பொழுது நான் போனது தவறுதான். எனக்கு ஒரு பெரிய நஷ்டம் ஏற்பட்டு விட்டதாக நான் நினைக்கவே இல்லை சுவாமி. உலகத்தை என்னால் பார்க்க முடியவில்லை, அவ்வளவுதான். அரங்கனை என் அகக்கண்ணால் புறக்காட்சிகளின் குறுக்கீடு இல்லாமல் பார்த்து கொண்டிருக்கின்றேன். வேறென்ன வேண்டும்? புறக்காட்சிகளும் அரங்கன்தான் கூரேசரே.
ஓர் உண்மையான வைணவனுக்கு அகமும் வேண்டும், புறமும் வேண்டும். எங்களை நீங்கள் பார்க்க வேண்டும். இதோ இங்கே கிடம்பியாச்சான், முதலியாண்டான், அனைவரும் உங்கள் கடாட்சத்துக்கு பாத்திரமாக காத்திருக்கிறோம். ஆகவே சொல்லுங்கள் சுவாமி. காஞ்சி வரதனிடம் சென்று வேண்டுவோம், உங்களுக்கு பார்வையை திரும்ப தர வேண்டும் என்று. ஏன் சிரிக்கிறீர்கள்? நீங்கள் அனைவரும் என் அகக்கண்ணில் புலப்படும் போது புறக்கண் எனக்கு எதற்கு? அகக்கண்ணால் பார்க்கும்போது ஒரு அனுகூலமும் இருக்கிறது. யார் யாரை பார்க்கலாம், யார் யாரை பார்க்க வேண்டியதில்லை என்று தேர்ந்தெடுக்கும் உரிமை. உலகில் புறக்கணிக்கப்பட வேண்டியது என்று எதுவும் இல்லை. நஞ்சிலும் அமுதத்தை காண முடியும். நாராயணன் அருளினார். எங்களுக்காக தயவு செய்து காஞ்சிக்கு சென்று. காஞ்சிக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. அரங்கன் சன்னதியிலேயே என்னால் வரதனை காண முடியும். அப்படியானால் இன்றே இப்பொழுதே அரங்கன் சன்னதிக்கு போவோம். புறப்படுங்கள். வங்கத்தால் மாமணி வந்துந்து முன்னீர் மல்லையாய் மதில் கச்சியூராய் போராய் கொங்குத்தார் வளம் கொன்றை அலங்கல் மார்பன் குலவரையன் மடப்பாவை இடப்பால் கொண்டார் பங்கையத்தாய் பார்க்கடலாய் பாரில் மேலாய் பணிவரையில் உச்சியாய் பவளவண்ணா எங்குற்றாய் எம்பெருமான் உன்னை நாடி ஏழையேன் இங்கனமே உழிதருகேனே. என்னுள் வரதனைக் கண்டு இசைக்கண்ணீர் உகுத்தாய், வேண்டுவன கேள். எனக்கூறும் நன்மை நாலூரானுக்கும் வேண்டும். அப்படியே ஆகுக. அந்த கொடியவனுக்குமா உங்களுக்கும் நன்மை ஏற்பட வேண்டும்? என்ன இப்படி வேண்டிக் கொண்டு விட்டீர்கள்? நஞ்சிலும் அமுதம் காண முடியும் நாராயணன் அருளினால். பகை, நட்பு ஆகியவற்றால் பாதிப்பு ஏற்படக்கூடிய அற்ப நிலைகளை எல்லாம் தாண்டி அற்புத நிலையில் நிற்கிறார் கூரேசர். அவர் இப்பொழுது நிற்பது வைணவத்தின் கொடுமுடி. ராமாயணத்தில் குகன் சொன்னது நினைவிருக்கிறதா? 1000 ராமர் ஒரு பரதனுக்கு ஈடாக மாட்டார்கள். அதுபோல் 1000 ராமானுஜன் ஒரு கூரேசருக்கு ஈடாக முடியாது. கூரேசரே, உம்மை நான் வணங்குகிறேன். ஆளவந்தாரின் 3 நிறைவேறா ஆசைகள்: சாதியற்ற சமுதாயம், நாதியற்றவர்க்கும் நற்கதி, இன்று திருநாராயணபுரத்தில் நிறைவேறிவிட்டது. திருவரங்கத்தில்
இரண்டாவது ஆசை, குறுகிக் கிடக்கும் வைணவ தர்மம் எல்லை கடந்து விரிய வேண்டும். நிறைவேறிவிட்டது. செல்வப்பிள்ளையின் ஆட்சியில் மேல்கோட்டை மேலோங்கும். மூன்றாவது ஆசை, பிரம்மசூத்திரத்திற்கு விசிஷ்டாத்வைத வியாக்கியானம். கூரேசர் ஆண்டாளம்மா உதவியுடன் எழுத முடிந்தது என் பேரு. கூரேசர் நமக்கு தந்திருக்கும் அரும்பெரும் செல்வம் பராசரம். கருவிலே திருவுடைய இளைஞன், வைணவத்தின் பெரும் சொத்து, நம் எதிர்காலம், என் வாரிசு. வைணவன் இறப்பதில்லை. அவனுக்கு முதலேது, முடிவேது? எஞ்சியிருக்கும் என் பணியை பராசரன் செய்து முடிப்பான் என்பது என் நம்பிக்கை. கடவுள் அருளிருந்தால் கண்ணுக்கு தெரிவன யாவும் வைகுண்டம். இறைவன் சாத்தியப்பாடுகளின் எல்லை நிலம். அவ்வெல்லையை நோக்கிய பயணத்தை தொடர்வோம். பயணம் முடிவதில்லை. நமோ நாராயணாய. நமோ நாராயணாய. 12 ஆழ்வார்களுக்கு பிறகு ஆச்சாரியார்கள். அவர்களில் முதல்வர் நாதமுனி. அவருக்கு பிறகு உய்யக் கொண்டார். பிறகு மணக்கால் நம்பி. அவரை தொடர்ந்தவர் ஆளவந்தார். ஆளவந்தாருக்கு பிறகு ராமானுஜர். ஆளவந்தாரின் அந்திம காலம். அப்பன் அழைக்கின்றான். இறுதிதான் உறுதி. இதுதான் வாழ்க்கை. அபச்சாரம். வைணவன் இறப்பதில்லை. அவனுக்கு முதலேது, முடிவேது? அழகிலா விளையாட்டில் அவனும் ஒரு ஆட்டக்காரன். ஆளவந்தார் தாம் ஆம் முதல்வன் என அருளுடன் அழைத்த இளையாழ்வாரை தம்பால் அழைத்து வரும்படி பெரிய நம்பிகளை காஞ்சிபுரத்துக்கு அனுப்பினார். நான் எண்ணியவை பல, பண்ணியவை சில. சாதியற்ற சமுதாயம், ஆதியற்றவர்க்கு நற்கதி. இதுதான் என் முதல் ஆசை. பெரிய நம்பிகள் திருக்கட்சி சென்று இளையாழ்வார் என அழைக்கப்பட்ட ராமானுசருடன் திருவரங்கம் எழுந்தருளும் முன், குறுகி கிடக்கும் வைணவ தர்மம் எல்லை கடந்து விரிவடைய வேண்டும். இது எனது அடுத்த ஆசை. ஈரனல் வித்தி முளைத்த நெஞ்சப்பெரும் தர்மம் நம்மதம் வைணவம். இதய பார்வை. இப்பார்வையில் உரை எழுத நினைத்தேன் பிரம்மசூத்திரத்திற்கு. இது எனது மூன்றாவது ஆசை. தொடக்கப் பணி முடிந்தது. சேரிவாழ் தம்பி மாரணேர் நம்பி என் சிஷியன். தொடர்ந்து நடத்த அவன் வருவான். தொடக்கப் பணி முடிந்தது. அன்று அவனை பார்த்தேன் காஞ்சியில். பேரருளாளன் சொன்னான், ஆள வந்தாரே, இவன் உன் வாரிசு. என்ன தோற்றம், என்ன பொலிவு! ராமனின் நிலவல் ராமானுஜன். பெரிய நம்பியை அனுப்பியிருக்கிறேன். அவனை அழைத்து வர. தொடர்ச்சியே வாழ்க்கையின் தத்துவம். சூழ் விசும்பு பாடுங்கள்.
தூள் வீசும் பனி முகில் தூரியம் முழக்கின ஆழ்கடல் அலை திரை கையெடுத்தாடின ஏழ்பொழிலும் வளமேந்திய என்னப்பன் வாழ்வுகள் நாரனில் தமரை கண்டுகந்தே வாழ்வுகள் நாரனில் தமரை கண்டுகந்தே வாழ்வுகள் நாரனில் தமரை கண்டுகந்தே காஞ்சிபுரத்தை விட்டு பெரிய நம்பிகளுடன் புறப்பட்ட இளையாழ்வார் இரவும் பகலுமாக நடந்து வடதிருக்காவேரியின் கரையை அடைந்தார். திருக்கரம்பன் துறையை அடைந்த இருவரும் துக்கம் தொண்டையை அடைக்க ஆளவந்தார் திருமேனியை சேவித்தனர். நீங்கள் என் குருநாதர், சிஷ்யர் சொல் பொறுத்தருள்க. வைணவருக்கு ஏது மரணம்? முதலேது முடிவேது? நீங்கள்தான் ராமானுஜன். பெரிய நம்பியுடன் வரும்போதே யூகித்தோம். ஆளவந்தார் சொன்ன வார்த்தை அவை. திருநாட்டுக்கு எழுந்தருள்வதற்கு முன் வைணவன் இறப்பதில்லை. முதலேது முடிவேது? ஆளவந்தார் அடையாளப்படுத்தி காட்டிவிட்டார். நீங்கள்தான் அவர் வாரிசு. அவர் சொல்லிவிட்டு போன செய்தி இது. ஆளவந்தாருக்கு 3 நிறைவேறாத ஆசைகள். சாதியற்ற சமுதாயம், நாதியற்றவர்க்கு நற்கதி. குறுகி கிடக்கின்ற வைணவ தர்மம் எல்லை கடந்து விரிய வேண்டும். பிரம்மசூத்திரத்திற்கு வியாக்கியானம். மடங்கிய விரல்கள் 3 நிறைவேறாத ஆசைகள். பக்தி இருந்தால் அதுவே மாபெரும் சக்தி. கடவுள் அருள் இருந்தால் கண்ணுக்கு தெரிவன யாவும் வைகுண்டம். இறைவன் சாத்தியப்பாடுகளின் எல்லை நிலம். ஆளவந்தான் ஆசைகளை நிறைவேற்றுவதே அடியேன் கடமை. அவை நிறைவேறும், நிச்சயமாய் நிறைவேறும். ஆளவந்தாரை சேவித்து அவர் உபதேசங்களையும் நேரில் கேட்டு அனுபவிக்கும் பாக்கியம் கைகூடா வண்ணம் பெரிய பெருமாள் இப்படி நம்மை ஆளவந்தாரிடம் சேரவிடாமல் செய்தாரே என்று வெறுப்புற்றவராய் அரங்கநாதனை தொழாமலேயே காஞ்சி திரும்பினார் இளையாழ்வார். அந்தனர் வணக்கம் அடியேனுக்கா? ஆளவந்தார் சிஷ்யர் இப்படி பேசுவது தகுமா? அந்தணரும் வைசியரும் வைணவருக்கில்லை. கரும பலன் கழிவது எப்படி? பக்தினல் பயிரிட்டால் கருமப்புல் தேயுமே சுவாமி. ஏன் இந்த தயக்கம்? நான் சொல்வதை ஏற்பதில் காஞ்சி பூரணரின் அனுபவம் வேறோ? இந்த கட்சி நம்பி ஒன்று மட்டும் அறிவார். ஆளவந்தார் முயன்றும்
சாதி அகலவில்லை. இந்த செட்டி மகன் எட்டித்தானே நிற்க வேண்டும். வைணவத் தலைமை என்னிடம் வந்ததில் இனி ஓர் அனுகூலம். சாதி ஆணவம் இனி வைணவத்தில் இருக்காது. ஸ்ரீரங்கத்தில் தரிசனத்தை நிர்வகிப்பவர் யார் என்ற பிரச்சினை ஸ்ரீ வைஷ்ணவர்களிடையே விவாதத்திற்கு உரியதாயிற்று. குரு ஆள வந்தார், அடையாளம் காட்டியவர் ராமானுஜர். முதல்வன். வைஷ்ணவனுக்கு முதலேது முடிவேது என்றால் பெரிய நம்பியே காஞ்சி சென்று ராமானுஜரை அழைத்து வரட்டும். மாரநேர் நம்பி. தாசன், பெரிய பெருமாளும் ஆள வந்தாரும் அடையாளம் காட்டிய பிறகு ராமானுஜர் தான் நமது குரு. அடியேனும் காஞ்சி சென்று வருகிறேன். வைணவ சமயத்துக்கு ஏற்றவராக திருத்தி ராமானுஜரை அழைத்து வர பெரிய நம்பிகள் மனைவியுடன் காஞ்சி புறப்பட்டார். பெரிய நம்பியிடம் பஞ்ச சம்ஸ்காராதிகளை பெருக போன்ற 6 விளக்கங்களை திருக்கச்சி நம்பி மூலம் பெற்ற இளையாழ்வார் திருவரங்கம் நோக்கி புறப்பட்டார். திருவரங்கம் செல்லும் வழியில் மதுராந்தகத்தில் ஏரிகாத்த ராமர் கோயிலில் ஒரு பொருளை எதை கொண்டு அறிகிறோமோ அது பிரமாணம். பிரமாணத்தை கொண்டு எதை அறிகிறோமோ அது பிரமேயம். பிரமாணத்தை கொண்டு பிரமேயத்தை அறிகிறவன் பிரமாதா எனப்படுவான்.